இறை குலமே ஒரு குலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறை குலமே ஒரு குலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலி இது கலந்திட வாருங்கள், கல்வாரி பலி இது கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறை குலமே குரு குலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். ஏற்று பின் தொடர வாருங்கள், வாருங்கள். அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள், அழைப்பை ஏற்று பின் தொடர வாருங்கள், வாருங்கள். அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள், சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடரின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கி இயேசுவை காண வாருங்கள், காண வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூறு பாடலானது உணவு கொடுப்போரை உயிர் கொடுப்போராகவே சித்தரிக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வதற்கு தன்னையே உணவாக தந்தார். அத்தகைய உணவை முதல் முறையாக உண்ண இருக்கும் உங்கள் அன்பு செல்வங்கள் ஆகிய எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடுங்கள். எனது உடலை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை பெறுவர் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அவரின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவும், ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழவும், நற்செய்தியை எடுத்துரைக்கும் உண்மையான கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து காட்டவும் இன்று தயாராகி வந்துள்ளோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இதுவே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். உலக மீட்பர் இயேசு கிறிஸ்து உலகம் புதிய வாழ்வு பெறுவதற்காக உணவாகினார். இந்த உணவு உண்ணப்படும் போதெல்லாம் புதிய வாழ்வு பிறக்கின்றது, புதிய வாழ்விற்கான ஏக்கம் பிறக்கின்றது. இதை உண்போர் என்றுமே நிலையான வாழ்வை பெறுவர். இதைதான் இயேசுவின் சீடர்கள் தங்களின் வாழ்வினில் உணர்ந்தனர். இன்று புதிதாக இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்ணப்போகும் நாங்கள் மறு கிறிஸ்துவாக மாறவும் புதிய வாழ்வு பெறவும் உங்கள் பிள்ளைகளாகிய எங்களுக்காக ஒரே குடும்பமாக இணைந்து இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் இறைவனிடம் அன்றாடுவோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட தடையாய் இருக்கும் நம் பாவங்களுக்காக மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தார். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறைகளை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்ததை பெற்று மகிழவும் அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தம் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய உறவு கொண்டு வாழ கடவுள் தாமே நற்கருணை என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக உங்களை அழைத்திருக்கின்றார். நீங்கள் தூய்மையோடு வாழவும்
இச்சமுதாயத்தை தூய்மையின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் அவரே இந்நிலைக்கு உங்களை தேர்ந்து கொள்கிறார். இவ்வழைப்பை உணர்ந்துள்ள இத்தல திரு அவை இருக்கரம் நீட்டி உங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறது. அனைவரும் இணைந்து இறைவா உமக்கு நன்றி என்று கூறுவோம். இறைவா உமக்கு நன்றி. அமர்ந்து கொள்ளவும். முதல் வாசக முன்னுரை. கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற வழிகளை நினைவில் கொள்ளுங்கள் என்றும், மனிதர் அப்பத்தினால் மட்டும் அன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்றும், உங்களுக்கும் உங்களுடைய மூதாதையருக்கும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். கொடிய பாலை நிலத்தில் இறைவன் வழிநடத்தினார் என்றும், மோய்சேன் இஸ்ரேல் மக்களை நோக்கி கூறிய இறைவார்த்தைக்கு நாம் அனைவரும் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. மோசே மக்களிடம் வந்த ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களுக்கு ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகள் நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தை ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்தார். இவ்வனைத்தையும் வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அபிஷேக ஒளிவு தேவன் உன்னோடு இருக்கின்றார். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார். இனி எந்நாளும் ஆசீருண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அதழொளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புறவே.
தோல்விகள் கனவை கலைத்தாலும் நம் தேவன் வருவார், மன உறுதி தருவார். சுமைகள் சோர்வை கொடுத்தாலும் நம் மீட்பர் வருவார், உன் பாரம் சுமப்பார். எழுந்து நடந்திடு, அவர் வழி தொடர்ந்திடு, துணிந்து வாழ்ந்திடு, அவர் கரம் கோர்த்திடு. நம் இயேசு தன்னை தருவார், உனக்காய் உன் வாழ்வை நீராக்குவார். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகு ஒளியே, முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகு ஒளியே, முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. நோய்கள் மனதை வதைத்தாலும் நம் மீட்பர் வருவார், உன்னை தொடுவார். வெறுமை நிழலாய் தொடர்ந்தாலும் நம் மீட்பர் வருவார், நிறைவாழ்வை அருள்வார். நம்பி ஜெபித்திடு, உன் நடுவில் வருவார். தளர்ந்திடாதிரு, உன் கரம் உயர்த்திடுவார். அவரே நம் கடவுள், வாருங்கள் தாழ்பணிந்து புகழ்ந்திடுவோம். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகு ஒளியே, முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியுண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டால், இனி எந்நாளும் ஆசீருண்டு. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசி உண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகு ஒளியே, முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகு ஒளியே, முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுளை புகழ்ந்து நாம் அனைவரும் கிண்ணத்தில் பருகிறோம், அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோம். ஆகையால் கிறிஸ்துவின் இரத்தத்தில், கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்கிறோம் என்றும் அப்பம் ஒன்றே. ஆகையால் நாம் பலராகினும் ஒரே உடலாய் இருக்கிறோம் என்றும் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இறைவார்த்தைக்கு நாம் அனைவரும் செவிமடுப்போம். நீங்கள் இதிலிருந்து பெற்று உண்ணும்போது
நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் ஆண்டவராகிய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். திருத்தூதர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். ஆண்டவர் நம்மிடமிருந்து நாம் எதை பெற்றுக்கொண்டோமோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றீர்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கைக்கு, நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் அவர் சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை
உங்கள் பங்கு தந்தையோடு சேர்ந்து சொல்லி மகிழ்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்கள். எல்லாருமே கைதட்டி நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. ஒரு பாரம்பரியமிக்க இந்த சூசியப்பர் ஆலயத்தில், இந்த ஆலயம் வாயிலாக நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இந்த சூசையப்பருடைய பரிந்துரை வல்லமையாய் நம் பங்களவில் மட்டுமல்ல, இந்த தீவுக்கே ஒரு வல்லமையான ஆலயமாக இது இருக்கிறது. உண்மைதானா? நான் சொல்கிறது உண்மைதானா? உண்மைன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, புனித சூசையப்பர் ஒரு ஏழை. சூசையப்பருடைய குடும்பம் ஏழையான குடும்பம். எத்தனை பேர் நம்புறீங்க? சரிதானா நான் சொல்கிறது? ஏழை தானா? ஏழ்மை பிடிக்குமா செல்வம் பிடிக்குமா? எது உங்களுக்கு பிடிக்கும்? செல்வமா? ஏழ்மையாக இருக்கிறது நல்லதா செல்வந்தராக இருக்கிறது நல்லதா? நீங்கள் புதுநம் வாங்குற பிள்ளைலாம் சொல்லுங்கள். ஏழ்மையாக இருக்குது எங்கள் அப்பா அம்மா எங்கள் குடும்பம், நாங்கள் ஏழையாகவே இருந்துட்டு போகிறோன்னு சொல்கிறீங்களா? யார் ஏழையாக இருக்க விரும்புகிறது இல்லை? செல்வந்தராய் வாழ, எல்லா நலன்களும் பெற்று வாழ தான் விரும்புகிறோம். ஆனால் ஒரு சூசையப்பர் ஏழையாய் இருந்தார். அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்திலே புனித சூசையப்பர் கடைநிலை தொழில் செய்த ஒரு நபர். அதாவது மீனியல் ஒர்க் என்று சொல்வார்கள். கண்டுகொள்ளப்படாத நபர்கள், முடியாதவர்கள் செய்யக்கூடிய தொழிலாகிய தச்சு தொழிலை செய்கிறார். எனவேதான் இவர் தச்சருடைய மகன் அல்லவ, இப்படி பயங்கரமாக போதித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஏளன பேசினாங்க. அப்போ தச்சு தொழில் அன்றைக்கு ஒரு மோசமான கடைநிலை தொழிலாக பார்க்கப்பட்ட அந்த சூசையப்பர் நிச்சயமாக ஏழையாக தான் வாழ்ந்திருக்கிறார். அதையும் தாண்டி நம்ம பார்க்குறோம், இயேசுவுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லைங்கிறோம். அவங்க அப்பா சூசையப்பர் ஏதோ வீட்டை கட்டி வச்சார், வசதி வாய்ப்புகளை கட்டி வச்சார் என்பது இல்லை, பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நம்மிலும் இதே சூழ்நிலை இருக்கிறது. பூச கருத்து வாசித்தப்போ நான் பார்த்தேன், நிறைய பேர் நன்றி பூச வைக்கிறீங்க. ஏதோ கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் எல்லாம் பெற்று நிறைவோடு வாழ்கிறது மாதிரிக்க, வசதி வாய்ப்புகளோடு வாழும்போது மாதிரிக்க, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது மாதிரிக்க, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிந்து போனது மாதிரிக்க நன்றி திருப்பலி நிறைய வைத்தீங்க. இதை வச்சு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீன்னு சொல்லி முடிவு பண்ணோம்னா அது தவறு. என்னுடைய போராட்டத்திலே, என்னுடைய நெருக்கடியிலே, என்னுடைய ஏழ்மையிலே, வறுமையிலே என்னை நடத்தி செல்கிற இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்ற அந்த மனநிலையோடு தான் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறீர்கள். நாங்கள் உயர்ந்து விட்டோம், நாங்கள் நல்லாகி விட்டோம், எல்லாம் ஆடம்பரமாக வாழ்கிறோம் என்பதற்காக நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கவில்லை. இருக்கிற சூழ்நிலையிலே கடவுள் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி என்ற இந்த திருப்பலியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இந்த சூசியப்பர் விழாவின் இந்த நாள் நன்றியின் பெருவிழா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, என் ஆண்டவரே நன்றி. அப்போ சூசியப்பர் குடும்பம் ஏழை குடும்பமாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூசையப்பர் ஒரே ஒரு விஷயத்தில் செல்வந்தராக இருந்தார். யாருக்காக தெரியுமா? எந்த விஷயத்தில்? யாக்கோப்பு எழுதிய திருமடல்ல 2வது அதிகாரம் 5வது இறைவாக்கை யாராவது வாசிங்க. யாக்கோப்பு எழுதிய திருமடல் 2:5. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்றதை இப்ப கேளுங்க. உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்கள் நம்பிக்கையில் செல்வர்களாக இருக்கிறார்கள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக. பிரைஸ் தி லார்ட். சூசையப்பர் உலகத்தின் பார்வையில் தச்சு தொழில் செய்து ஒரு ஏழையாக அவர் பட்டாலும், வெளிப்படுத்தப்பட்டாலும்,
ஊர் கண்பட்டாலும் அவர் நம்பிக்கையிலே விசுவாசத்திலே செல்வந்தராக இருந்தார். எனவே இன்றைக்கும் அவர் நினைவு கூறப்படுகிறார். அவர் வாயிலாக நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. அவர் மகன் எல்லா அற்புதங்களையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்பிக்கையில செல்வந்தராய் இருக்கிற குடும்பம், அவர்தம் ஏழ்மை நீங்கும். பிரைஸ் தி லார்ட். வறுமை ஒழியும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் மாறும். கண்ணீருக்கு முடிவு உண்டு. கடன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு. உங்கள் குடும்ப போராட்டத்துக்கு முடிவு உண்டு. யாருக்கு? செல்வந்தராய் நம்பிக்கையில் இருக்கிறவர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். நீ நம்ப பண்ணிய வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாக்கு வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார், திருவிழா வைத்திருக்கிறார். அதை யார் நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. நீ நம்ப பண்ணிய வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த திருவிழா நாட்களில், நவ நாட்களில் நீங்கள் எத்தனை வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டு அதில் நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ, எத்தனை விண்ணப்பங்களை சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ, எந்தெந்த தேவைகளை சொல்லி நம்பிக்கையோடு இன்றைக்கு இந்த திருவிழா திருப்பலியில் நீங்கள் பங்கேற்கிறீர்களோ, அந்த வாக்குகளை மறவாமல் உங்களை நினைக்கக்கூடிய ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். பிரைஸ் தி லார்ட். அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, அப்ப நாம் நம்பிக்கையில் செல்வந்தர்களாக மாறுகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. பாருங்களேன், கடந்த ஆண்டு நான் மலேசியா தேசத்தில் இதே நாளில் பெகன்சரை என்ற ஒரு சூசையப்பர் திருத்தலத்தில் அந்த நவநாட்கள் 3 நாள் நவநாட்கள் திருப்பலி நிறைவேற்ற சென்றிருந்தேன். அந்த 3ஆவது நாள் நற்கருணை ஆராதனையில் தம்பதியர்கள் வரணும், அவங்களுக்கான ஆசீர்வாதம் என்று சொல்லியிருந்தேன். மலேசியா தேசத்தில் நிறைய குடும்பங்கள் வந்திருந்தாங்க. ஏறக்குறைய 300 தம்பதியர்கள் வந்து அந்த ஆராதனைக்கு வந்து பங்கேற்றாங்க. அதில் ஒரு தம்பதியினர் வந்து என்னென்னா, திருப்பலிக்கு மக்களோடு இருந்தாங்க. திருப்பலிக்கு முன்னால் என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் 10 மாதம் ஆயிடுச்சு மனைவி கர்ப்பமாகி, இப்போ 16 நாள் ஆயிடுச்சு. 10 மாதத்துக்குள்ளே குழந்தை பிறக்கணும். 10 மாதம் ஆகி 16 நாள் கடந்துருச்சு. வயிற்றில் சின்ன வலி கூட இல்லை ஃபாதர். மருத்துவர்களை போய் பார்த்தோம், அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை, ஆப்ரேஷன் பண்ணவே கூடாது, தானாக வலி வந்து குழந்தை பிறக்கணுங்க நாங்கள் நிற்கிறோம் ஃபாதர். அதையில் இந்த மாதிரி இந்திய தேசத்திலேருந்து ஒரு ஃபாதர் வந்திருக்கிறாரு, அவரை சந்திப்போம். அவர் அந்த மாதிரியான ஒரு இது வாக்குறுதியை கொடுத்தாருன்னா போய் ஆப்ரேஷனே பண்ணுவோங்கிறதுக்காக இவ்வளவு நாள் காத்திருந்து உங்களுடைய ஆலோசனைக்காக வந்திருக்கிறோம்னு சொன்னான். நான் சொன்னேன், திவ்யனற்கனை வாங்குகிற நேரத்தில் திவ்யனற்கனை வாங்கி நாவில் வைத்து கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் செபிக்கணும்னு சொன்னேன். நல்ல சுகப்பிரசவம் நடக்கணும் ஆண்டவரே, அதுக்கு நீ ஆயத்தம் பண்ணுங்கன்னு செபிமான்னு சொன்னேன். அது முடிந்த பிறகு திருப்பலி முடிந்து நான் மந்திரிக்கிறமான்னு சொல்லிட்டு போயிட்டேன். திருப்பலி முடிந்தது. நற்கருணை ஆராதனை நடத்துகிறப்ப இந்த தாய் கடைசி நான் ஜெபம் ஹீலிங் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பயங்கர கூச்சலிட்டு கத்துறாங்க. அப்போ அவ்வளவு மக்கள் ஜெபத்தில் நிற்கிறாங்க, ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாய்க்கு வலி வருகிறது. பிரைஸ் தி லார்ட். பயங்கரமாக எல்லா குரலை தாண்டி இந்த மகள் கத்தி கொண்டு நிற்கிறார். கணவர் அவரை தாங்குகிறார். இப்போ மாமா மாமியார்லாம் வந்து அந்த பிள்ளையை பிடிக்கிறாங்க. வலி வேதனை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே நீர் ஆண்டவர், நீர் இரட்சகர், சொன்னதை செய்து முடிப்பீர். முடித்து தீர்க்கு மட்டும் இந்த ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்றைக்கு உலக தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடுகிறோம். அதனுடைய பாதுகாவலர் தூய சூசையப்பர், நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை நம்பி நிற்கிற பிள்ளைகள், உங்கள் நம்பிக்கையில செல்வந்தர்களாக யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அந்த குடும்பத்தை ஆண்டவர் சொல்லுகிற வாக்குறுதியின்படியே நடத்தி செல்வார். அந்த வாக்குறுதி உங்க குடும்பத்தில் வென்றெடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பேன், முடித்து தீர்க்க மட்டும் உங்களை கைவிட மாட்டார். என் கையை கொண்டு தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமே தொழிலாளர்கள், பல நிலையில் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் நம்பிக்கையில் செல்வந்தர்களாக சூசையப்பர போல நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதுதான் கடவுளுடைய திருவுளம் என்று உணர்ந்து, அந்த திருவுளம் என்ன? முதல் திருவுளம் என்றால் கடவுள் பார்வையில் நான் ஏழையாக இருந்தாலும் தச்சு தொழில் செய்தாலும் நான் நம்பிக்கையில் செல்வந்தராய் இருப்பேன் என்ற கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்ட சூசையப்பர் போல நீங்கள் இருந்தீர்கள் என்றால், உங்கள் கையை கொண்டு எந்த காரியத்தை உங்கள் குடும்பத்துக்காக தொடங்கினீர்களோ, எந்த தொழிலை உங்கள் கையை கொண்டு ஆரம்பித்தீர்களோ, எந்த சூழ்நிலையில் ஆரம்பித்தீர்களோ, உங்க கையாலே அதை முடித்து ஆண்டவர் நிறைவுபடுத்துவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. அப்ப நாம் நம்பிக்கையில் செல்வர்களாக இருப்பதுதான் கடவுள் விரும்புவது, கடவுள் வேண்டுவது. தன் குடும்பத்துக்காக சூசையப்பர் ஒண்ணுமே சேர்க்கல, வீடு வசதி வாய்ப்புகள் எதுவுமே சேர்க்கல. ஆனால் தன் பிள்ளைய கடவுளின் விருப்பப்படி வளர்த்தார். பார்த்தீங்களா? இன்றைக்கு அந்த தகப்பனுடைய வளர்ப்பு இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் நம் ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிற அளவுக்கு அந்த கடவுளால் ஆண்டவர் இயேசு உயர்த்தப்பட்டார். காரணம் என்னவென்றால், தன் குடும்பத்துக்கு எது கொடுக்கணுமோ அதை சரியாக தாய் தந்தைகள் கொடுத்தீர்கள் என்றால், பிள்ளைகளுக்கு கொடுத்தீர்கள் என்றால், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால், அது குறிப்பாக விசுவாசத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தீர்கள் என்றால், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய கனவுகள் எல்லாம் கைகூடும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, என் ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்ப கடவுளை நம்புகிற திருவுளத்தில் எல்லோருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இரண்டாவதாக, இன்றைக்கு உலக தொழிலாளர்கள் தினத்தை நம்ம கொண்டாடுகிற வேளையில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நாம் எல்லோருமே தொழில் செய்கிறோம். எதற்காக இந்த உலக தொழிலாளர்கள் தினம் மே 1 கொண்டாடப்பட்டது என்றால், அவர்களுக்கான நியாயம் கிடைக்கவில்லை, உழைப்புக்கான உத்தரவாதம் கிடைக்கவில்லை, தங்கள் உழைப்பினுடைய பயனை அனுபவிக்க முடியவில்லை. நீண்ட நேர வேலையின் நிமித்தம் வேலைப்பளு அழுத்துப்பட்டு காயங்களும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் இருந்த தொழிலாளர் வர்க்கம் தங்கள் உரிமைக்காக எழும்பிய நாள்தான் இந்த மே 1. நாம் பல்வேறு கட்டத்தில் இந்த ராமேஸ்வரம் தீவில் நாம் ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய நலன்களுக்காக. எதிர்கால சந்ததிகள் இப்படி யாராலும் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டு கூடக்கூடாது. அது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சமூக தலைவர்களாக இருக்கலாம். யாரும் நம் சமூகத்தை, நம் மீனவர்களை, நம் தொழில் செய்யக்கூடியவர்களை சுரண்டி விடக்கூடாது, உரிமைகளை பறித்து விடக்கூடாது என்பதற்காக எத்தனை நியாய போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நியாய போராட்டங்களின் வெற்றியின் படிக்கட்டு எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், விடுதலையின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்களுடைய போராட்டம் நியாயப்பிரகாரமாக இருக்கிறது. அதில் வெற்றி அடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நிற்க வேண்டும். அவரை பற்றி கொண்டு நாம் செய்கிற பொழுது, நாம் கையீட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கடவுள் வெற்றியை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவரை நம்ம நம்பி வாழணும். அதில் போல எல்லாருமே தங்களுக்கென்று ஒவ்வொரு வேலை வைத்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு தொழில் செய்திருக்கீங்க.
யாருமே எந்த தொழிலுமே செய்யாமல் சாப்பிட முடியாது, உண்ண முடியாது, பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு தலன்கள் செய்ய முடியாது. இங்கு உண்மையாகவே தொழில் செய்யக்கூடியவங்க எப்படி இருக்கணும் என்றால், சாலமோனியுடைய ஞான நூல் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது, யார் ஒருவர் உண்மையாகவும் தன் தொழிலில் உண்மையாகவும் கடவுளை நம்பியும் வாழுகிறார்களோ they will bear fruits என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க மிகுந்த கனி கொடுப்பாங்களாம். ஹல்லேலூயா. தொழிலில் உண்மையாக இருக்கிறவர்களும் அந்த தொழில் விஷயத்தில் கடவுளை நம்பி இருக்கக்கூடியவர்கள் நிறைய தொழிலிலே கனி கொடுக்க முடியும், கனிகளை அறுவடை செய்ய முடியும் என்ற இறைவாக்கு வருகிறது. அப்ப நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்ப தலைவர் அல்லது யாரா உங்க பிள்ளைகளாக இருக்கலாம், தொழில் செய்கிறப்ப நியாயமா இருங்க, உண்மையா இருப்பா. அந்த தொழில் விஷயத்தில் நீ ஏமாற்றுறதோ அல்லது தவறான செயல்களை செய்வதோ அல்லது தவறான வழிகளை பின்பற்றுவதோ கூடாது என்று சொல்லுங்கள். இறைவாக்கு யார் நேர்மையாய் தன் தொழிலில் இருக்கிறார்களோ, நேர்மையான கடவுளை பின்பற்றுகிறார்களோ, நேர்மையான தொழிலாளர்களின் பாதுகாவலர் சூசியப்பர் மனநிலையில் இருக்கிறார்களோ, அவர்கள் நிறைய ஆசீர்வாதங்களை தொழில் வாயிலாக அறுவடை செய்ய முடியும் என சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர். தொழிலாளராகிய புனித சூசியப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். சூசியப்பர் ஆலயத்தினுடைய பங்குதாரர்கள், பங்கு மக்கள் எந்த தொழில் செய்தாலும் சிறு விஷயத்துக்குள்ள அநியாய பிரகாரமாக நாம் வாழக்கூடாது. நீதியின் தேவனுடைய மனநிலையில இருக்கணும். யோசேப்பின் மனநிலை உங்களுடைய தொழில் காரியங்களிலே நீங்கள் முன்வைக்க அது கொஞ்ச நாளாக இருக்கலாம் அல்லது நீண்ட நாளாக இருக்கலாம், மெதுவாக வளரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் செழிப்பீர்கள் தவிர ஒருபோதும் ஏழ்மைக்கு கடவுள் உங்களை தள்ள மாட்டார். ஏனென்றால் உங்கள் தொழிலை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடிய கடவுளின் மனநிலை உங்களுக்குள் இருப்பதால், கிறிஸ்துவின் மனநிலை உங்களுக்குள் இருப்பதால், சூசியப்பரின் மனநிலை உங்களுக்கு இருப்பதால் உங்களை கடவுள் வாழ வைக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 9 வாசித்தீங்கன்னா, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பில் நீங்கள் கடவுளுக்கு சிறு காணிக்கை செலுத்த மறவாதீர்கள். அது செலுத்துகிற பொழுது உங்களுடைய பலன் கனி பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் பெற்ற உழைப்பின் வாயிலாக நான் வரக்கூடிய வருமானத்தில் கடவுளுக்கு நான் செய்ய வேண்டியது முதல் பலனை கொடுப்பது, என்னில் இருப்பதில் ஏதோ ஒன்றை கடவுளுக்கு கொடுப்பது. அந்த மனநிலையை வளர்த்துக் கொள்கிறவர்கள் கொடுக்கிற கடவுள் உங்களுக்கு இன்னுமாக நிறைய கொடுப்பார், தாளந்தை பெருக்குவார், உங்கள் களஞ்சியத்தை நிரப்புவார். எனவே இந்த மனநிலை நம்முடைய வாழ்க்கையில, நம்ம தொழிலில், நம்ம குடும்பத்தில் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய உழைப்பில் எது முடியுமோ அதை கடவுள்கிட்ட கொடுக்கிறப்ப அது ஆசீராக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதே போல 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 35 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உழைக்கிறீங்களோ நீங்க உழைக்கிற பலனிலிருந்து உங்களை விட கீழாக உள்ள ஏழைகள், வறியவர்கள், பிச்சைக்காரர்கள், யாரெல்லாம் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்கிற பொழுது அந்த உழைப்பை ஆண்டவர் பெருக்க வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர். எனவே நம்முடைய வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் விருப்பப்படி நான் என் தொழிலை, என்னுடைய உழைப்பை கொண்டு செல்கிற பொழுது அது நமக்கு ஆசீராக மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய நெருக்கடியில, என்னுடைய வேதனையில, என்னுடைய கஷ்டத்துல என் கடவுள் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனவே இதுதான் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இந்த திருவிழா நாளில்
நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய முடிவு, முதலாவதாக உங்கள் குடும்பத்தை, நீங்கள் நம்பியிருக்கிற தொழிலை நீங்கள் ஆசீரை பெற வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையில் செல்வர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, செய்யக்கூடிய தொழிலில் உண்மையாக இருக்கணும். ஆமென். மூன்றாவது, பெற்ற தொழில் மூலமாக பெற்ற ஆதாயத்தில் அதில் குறைவோ நிறைவோ, கொஞ்சமோ நிறையவோ, ஏதோ ஒன்றை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக, அந்த தொழிலில் இருந்து என்னை விட ஏழ்மையில, வறுமையில, கஷ்டத்துல, கவலையில, இன்னுமாக தொழில் கிடைக்காமலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தத்தம் காலங்களில், அவரது விருப்பமான நேரங்களில், அல்லது நீங்கள் கண்ணோக்குகிற வேளையில், அல்லது அவர்கள் உங்களிடம் கரம் நீட்டுகிற வேளையில், உங்களிடம் கேட்கிற பொழுது, நீங்கள் கொடுக்கிற பொழுது உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எனவே அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இந்த மனநிலை சூசியப்பருடைய மனநிலையாக இருந்தது. இந்த மனநிலை தான் கடவுளின் திருவுளமாக இருக்கிறது. இதை சூசையப்பர் செய்தார். நீங்களும் நானும் இதே மனநிலையில் இருக்கிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய உண்டு. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் ஒடுக்குதலை நீர் மாற்றி நீரே. பிரைஸ் தி லார்ட். என் தகப்பனே, என் இயேசுவே. நீங்கள் ஆண்டவரை நம்பி இந்த ஆண்டவர் மட்டில் பற்றுக்கொண்டு அவர் விரும்புகிறவாறு அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற நீங்கள் உட்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அறியப்படாத யோசேப்பை அறிய செய்த கடவுள், ஏழ்மையாக வாழ்ந்த யோசேப்பை, அவர் தம் குடும்பத்தை எல்லா மாந்தருக்கும் செல்வந்தராக அறிமுகப்படுத்திய உயர்த்திய கடவுள் உங்களையும் உயர்த்த வல்லவர். எனவே இந்த மனநிலையை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இப்போ 2 நிமிடம் புது நன்மை பெற போறீங்க. கேள்வி கேட்கலாமா? வழக்கமாக கேட்பாங்கன்னு சொன்னாங்களா? ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னாங்களா? நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார். இது நற்செய்தியில் எந்த நற்செய்தியில் எந்த அதிகாரத்தில் இருக்கு? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம். கைதட்டி வாழ்த்துங்க பிள்ளைகளை. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் வாழ்வு தரும் உணவு. இந்த உணவில் 2 உணவு இருக்கிறது. ஒன்று, இந்த உணவு நன்றியின் உணவு. பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் கிவிங் மீல் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது, இட்ஸ் அ மெமோரியல் மீல், நினைவுபடுத்துகிற உணவு. நீங்கள் உட்கொள்ளப் போகிற இந்த உணவு இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தால் நமக்கு நிலைப்படுத்தப்பட்ட கொடுக்கப்பட்ட உன்னதமான உணவு. இந்த உணவு உண்மையான உணவு. இந்த உணவு உயிருள்ள உணவு. அந்த ஆண்டவரை தான் நீங்கள் உட்கொள்ளப் போகிறீர்கள். எனவே நம்மை தன் உடலாலும் இரத்தத்தாலும் நிரப்பப் போகிற ஆண்டவருக்கு நீங்கள் காலம் காலமாக, ஊழி காலமாக, நீங்க மட்டுமல்ல, உங்க பெற்றோர்கள், உங்க குடும்பத்தார் எல்லோருமே இந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி, தன்னுடைய பாடுகள் நேரத்தில் கூட நன்றி கூறியது போல, கடவுள் இம்மட்டுமாக உங்களை நடத்துவதற்காய், உங்களை தேற்றுவதற்காய், உங்கள் நலன் சந்திப்பதற்காய் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த உணவு நமக்கு கற்றுத்தருகிறது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இந்த உணவு நினைவுபடுத்துகிற உணவு. என்ன நினைவுபடுத்துகிறது என்றால், இயேசு பேசியது போல பேசணும், இயேசு பிறரை பார்த்தது போல பார்க்கணும், இயேசு வாழ்ந்தது போல வாழணும், இயேசு செய்தது போல செய்யணும். என்ன பேசினார் இயேசு? என்ன பேசினார்? கன்னத்தில் அரைஞ்சா கன்னத்தை காட்டுன்னு சொன்னார். பிறரை மன்னின்னு சொன்னார். பிறருக்கு நீ சுமதாங்கியாக இரு, பிறருடைய சுமையை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். பிறருக்கு நல்லது செய்ய என்று சொன்னார். அந்த சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நினைவுபடுத்துகிற உணவு இந்த உணவு. அதை வாழ நாம் முற்பட வேண்டும். எனவே இறை ஆண்டவர் வாழ்ந்தது போல, பேசியது போல, செய்தது போல நீங்களும் செய்கிற பொழுது இந்த நற்கருணையுடைய ஆசீர்வாதம், நற்கருணையுடைய ஆற்றல் நம்மையும் நம் குடும்பத்தையும் பலப்படுத்தும். எனவே நற்கருணை என்பது உணவு. 2 வகையான உணவு. என்ன உணவு? ஒன்று
நன்றியின் உணவு. சொல்லுங்க. ரெண்டாவது நினைவுபடுத்துகிற உணவு. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய நீங்கள் ஆண்டவர் வாழ்ந்தது போல, பேசியது போல, பார்த்தது போல, அவர் பழகியது போல, அவர் செய்தது போல செய்து அதன் வாயிலாக நற்கருணையின் மாண்பை காக்கவும் நற்கருணையுடைய பக்தி பரவவும் நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். அன்பு பிள்ளைகளே, அன்று இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். இதை கேட்டு பல சீடர்கள் இயேசுவை விட்டு அகன்றனர். அங்கிருந்தவர்களிடம் இயேசு, நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்க, பேதுரு மறுமொழியாக, நாங்கள் யாரிடம் செல்வோம்? ஆண்டவரே, நிலைவாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று கூறி தமது நம்பிக்கையை அறிக்கையிட்டார். அவரை பின்பற்றி பாஸ்கா திருவிழிப்பில் நடப்பது போல எரியும் திரிகளுடன் உங்கள் நம்பிக்கையை இப்போது அறிக்கையிடுங்கள். கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒருமையில் பதில் சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணம் ஊற்றுமான தன்னலத்தையும் சாதி உணர்வையும் மொழி இன மத வெறிகளையும் விட்டு விடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீச்சப்பெருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதரின் உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்த்தெழுதலையும் முடிவில்லா நிலை வாழ்வையும் நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? அன்பின் அருளடையாளமாகிய நற்கருணையில் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனாய் இருக்கிறார் என்பதை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? இறைமகன் இயேசுவை போல பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறீர்களா? தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே என்ற இயேசுவின் வாக்கிற்கிணங்க சமூகத்தில் உள்ள ஏழை எளியோரின் முன்னேற்றத்திற்காக உழைத்திட நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எந்நாளும் நிலைத்து நிற்கவும் சோர்வுகள், சோதனைகள், தடைகள் முதலியவற்றை எதிர்த்து நின்று கடவுளின் அன்புக்கு சான்று பகர்ந்து வாழவும் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமேன். உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று மொழிந்த இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை வாழ்வு பெறவும், நலிவுற்றோர் நல்வாழ்வு பெறவும், கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் இவற்றை பெறும்போது ஆசீர்வதிக்கப்பட்டு திடமுடன் வாழ வேண்டுமென்று எம் பங்கின் பாதுகாவலர் புனித சூசேப்பர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வேலை செய்யாத கை வறுமையை உண்டாக்கும், விடாமுயற்சி உடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று மொழிந்த இறைவா, பல இன்னல்களுக்கு இடையே விடாமுயற்சியுடன் உழைக்கும் எம் மீனவ மக்களை ஆசீர்வதியும். இயற்கை சீற்றங்களாலும் இலங்கை கடற்படையினாலும் அவர்கள் படும் துன்பங்களை நீர் அறிவீர். இந்த பிரச்சனை விரைவில் தீர்வு பெறவும், இருநாட்டு மீனவர்கள் நல்லூருடன் மீன் பிடிக்கவும், மேலும் இலங்கை சிறையில் வாடும் எம் மீனவ சொந்தங்களை விரைவில் வீடு திரும்பவும் நீரே தயவு செய்ய வேண்டும் என்று தொழிற்சாலைகள் பாதுகாவலான சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ நோயுற்று இருக்கும்போது கவலையின்றி இராதே, ஆண்டவரிடம் அன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார்.
கொடுப்பார் என்று மொழிந்த இறைவா, எம் பங்கில் நோயற்றவரை கனிவோடும் கண்ணோக்கி நீரே அவர்களுக்கு ஆறுதலையும் ஆற்றலுமாயிருந்து அவர்களை வழிநடத்தும். மேலும் குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கக்கூடிய எம் மக்களை நீரே மருத்துவராக அவர்களை உடல் அளவிலும் மனதிலும் திடப்பட வேண்டும் என்று புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும், போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும், அவற்றின் நட்டம் கொள்வோர் மடையரே என்று கூறிய இறைவா, இன்று போதைக்கு அடிமையாய் தங்கள் வாழ்க்கையை இழந்து பெற்றோர்களை மதிக்காமலும் உம்மை தேடாமலும் உம்மை விட்டு விலகி இருக்கும் இளைஞர்களை நீரே உமது கருணை கண்ணால் கண்ணோக்கி அவர்களை மீண்டும் உம்மிடம் திரும்பி வர வேண்டும் என்று புனித வளனார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தரும் உணவே நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொன்ன இயேசுவே, இன்று உம்முடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உண்ண போகும் எங்களுக்கு நீர் ஒருவரே பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடியவர் என்று நீரே ஆன்மீக உணவு என்றும் உண்மையில் நம்பிக்கையையும் அன்பையும் எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமென்று திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் மிகவும் ஆசீர்வாதமான நாள். நாம் தொழில் ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் தாண்டி நம் தொழில் ஆசீர்வதிக்கப்பட ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடி ஒப்புக் கொடுங்கள். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நல்லவரும் வல்லவரும் மாசற்றவரும் எங்களுக்காக மரித்து உயிர்த்து வாழ்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். எந்த தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகின்றேன். என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே.
உடலும் பொருளும் ஆவியும் உவந்து அளிக்கின்றேன். உள்ளம் என்னும் ஆலயம் வாழும் தெய்வமே, உடலும் பொருளும் ஆவியும் உவந்து அளிக்கின்றேன். பாவி என்னையும் தேர்ந்த தெய்வமே, பணிந்து தருகிறேன் ஏற்றுக்கொள்ளுமே. பாவி என்னையும் சேர்ந்த தெய்வமே, பணிந்து தருகின்றேன் ஏற்றுக்கொள்ளுமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. நிலத்தின் விளையும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகிறேன். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகிறேன். எந்தன் தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகிறேன். என்ன தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகின்றேன். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. அன்புமிக்கோரே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையானத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவாம், புனித யோசேப்பின் விழான்பில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினே.
தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்று வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை திருக்குடும்பத்துக்கு தலைவராய் ஏற்படுத்தினே. ஆகவே வானதூத உம்மை புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள செராபீன்களும் ஒன்று கூடி அக்களிக்கும் இவ்வேளையில் ஆற்றல் மிக்க புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அன்பிக்கினிய மக்களே, இந்த நாளிலே ஆண்டோடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ள இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் என்னாலும் ஆண்டுடைய சாட்சிகளாக மாறணும். இப்படி சூசேப்புடைய திருவிழாவை, தொழிலாளருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற வேளையிலே உழைப்பாளியுடைய பாதுகாவலாக இருக்கக்கூடிய இப்படி சூசையப்பா, இந்த பிள்ளைகள் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பிலும் கடவுளுடைய பேரருளை காணணும். இறைவன் என்னோடு இருக்கிறார், என்றும் வாழும் தந்தை என்னோடு இருக்கிறார். இந்த நற்கருணை உணவின் மூலமாக என்னை வாழ வைக்கிறார். நான் ஆற்றலுக்கு மேல் ஆற்றல் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டுடைய சாட்சியாக நான் என்னாலும் என் வாழ்நாள் முழுவதும் நான் வாழணும் என்று சொல்லக்கூடிய ஆழமான உள் உணர்வை இந்த பிள்ளைகள் பெற்று வாழணும் என்று சொல்லி மன்றாடுவோம். எல்லாம் கொடுங்கள், மன்றாடுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அபிஷேகம் செய்ய போகிறார். தன் திருவுடல் வழியாக, தன் உடலாக உங்கள் உடலை மாற்றப் போகிறார். தன்னுடைய திரு ரத்தத்தின் வழியாக உங்களுடைய இரத்தத்தை தன்னுடைய இரத்தமாக மாற்றப் போகிறார். அழகான பேற்றை பெறப் போகின்றீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சொல்லணும், ஆண்டவரை, உம்மால் நான் வாழ்கிறேன், உம்மால் நான் வாழ்கிறேன், உம்மால் நான் உழைக்கிறேன், உமது பெயரால் நான் உழைக்கிறேன். நான் ஒரு நேரத்தை வீணாக்காமல் என் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஏற்றத்திற்காகவும் உயர்வுக்காகவும் நான் பாடுபட்டு உழைக்கிறேன் என்று சொல்லி கடவுள் தருகின்ற திருவுணவின் வழியாக தருகின்ற ஆற்றலையும் ஆசீர்வாதங்கள் பெற்ற பிள்ளைகளாக நீங்கள் வாழணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, நான பெற்றோர்களே, பெரியோர்களே, தாத்தா பாட்டிமார்களே, இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய அழகான கிறிஸ்தவ நம்பிக்கையில் இந்த பிள்ளைகளும் வேரூன்றி வளரணும், கனிகளை கொடுக்கணும், ஆஸ்வாதமாய் இந்த சமூகத்திற்கு அடையாளங்களாக திகழணும். எண்ணற்ற குருக்கள், எண்ணற்ற அருள் சகோதரிகள் உருவாகணும். நம்பிக்கையை விதைக்கணும். நம்பிக்கை என்ற ஆற்றலை தன் வாழ்வில் வாழ்நாள் முழுவதும் பெரிய செல்வமாக ஏற்றுக்கொள்ளணும். நாளிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உன்னதமான இந்த நேரம் சூசையப்பது நாளிலே நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நம்முடைய உழைப்பை ஆஸ்வதிக்கிறார். உன் உழைப்பை வீண் போகாது, நீ ஆண்டவருடைய பெயரால் செய், நீ ஆண்டவருடைய பெயரால் நீ உழைத்து நீ பாடுபடு, நீ முன்னுக்கு வருவாய், உயர்ந்து நிற்பாய், ஆஸ்வாத்தை காண்பாய் என்று சொல்லி நம்முடைய பாதுகாவல் அப்படியே சூசையப்ப நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். மைமையும் மாட்சிமையும் நிரம்பிய கடவுள் இந்த நாளிலே நம் மீது பேரன்போடு இருக்கிறார். இரவு பகலென்று பாராது உழைக்கின்ற ஒவ்வொரு உழைப்பாளிகளே, உங்களுடைய உழைப்புகளை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய கடல் தொழிலை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய படகுகளை அர்ப்பணியுங்கள். அது கடவுளுடைய அருளை சுமந்து செல்லட்டும். உங்களுடைய வலைகள் கடவுளுடைய அருளை சுமந்து செல்லட்டும். உங்களுடைய உழைப்புகள் கடவுளுடைய அருளை சுமந்து ஆஸ்வாதத்தை காணட்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஆற்றல் மிக்கவரே, இரக்கத்தின் ஊற்றே, இந்த நாளிலே திருப்பலிலே வேண்டிக் கொள்ளப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தினரை கனிவோடு கண்ணோக்கும், ஆஸ்வதித்தரலாம், நலமாக்கும். உங்களுடைய தெய்வீக கிருபையால் நிரப்பும். இந்த
இந்த நாளிலே பலியிலே பங்கேற்று மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளிலே திருப்பலி தலைமையேற்று சிறப்பாக திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற அருள் தந்தை ஆரோன் அவர்களை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, கடந்த ஒரு ஆண்டு காலமாக இந்த தலத்திலே பணியாற்றி ஆர்எஸ் மங்கலம் என்ற அந்த வட்டார பங்கிற்கு ஆண்டவரே செல்ல இருக்கக்கூடிய இணை பணியாளர் பிரவீன் அவர்களை ஆஸ்வதியும் நலமாக்கும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஊழியக்காரர்களாக உம்முடைய அருளை சுமந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக என்னாலும் திகழ்வார்களாக. உம்முடைய பேரன்பால் என்னாலும் நிரப்ப பெற்று உம்மால் வழிநடத்தப்படுகின்ற அன்பு குருக்களாக என்னாலும் திகழ்வார்களாக. தந்தையே, நீரே எங்கள் மீது கனிவோடு இரக்கமாயிருந்து எங்களை நீரே ஆஸ்வதியும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் நீ இரக்கத்தோடு அனைவரும் திருமகோளின் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் நீ தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் நாங்கள் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இயேசு ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை வேளையில் கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போகிற உத்தரவுடலும் இரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் உமது பேரன்பால் பரிவிரக்கத்தால் உடலுள்ள ஆன்மாவை காத்திடும் மறுமருந்தாய் அருள் புரியும். என் ஆண்டவரே, என் தேவனை நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசரே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அணைப்பை உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அன்பே உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன்,
சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன்னருளே மேலானது என் வாழ்வில், உன் உறவே மாறாதது. உன்னருளே மேலானது என் வாழ்வில், உன் உறவே மாறாதது. உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே. உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே. நிழலாக என்னை என்றும் நீ தொடர்வாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் தெய்வமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. நற்கருணை ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்தவரே, எங்கள் உள்ளத்தில் முரண்முறையாக எழுந்து வந்துள்ள உம்மை இந்நேரத்தில் போற்றி புகழ்ந்து நன்றி கூறி வரவேற்கின்றோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கின்றோம். நற்கருணையில் உம்மை சந்தித்துள்ள நாங்கள் உம் வழியில் நடந்திட அருள் புரியும். நற்கருணை இறை பிரசன்னத்தில் இருக்கும் உம்மை அயலாரிலும் ஏழை எளியவரிலும் கண்டுணர்ந்து அன்புறவு தியாக உள்ளம் பகிரும் குணம் வழியாய் உறவாடச் செய்தரலும். நன்மை செய்யும் போதெல்லாம் நற்கருணையில் இருக்கும் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் என்ற மனநிலையை எங்களில் உருவாக்கி அருளும். எங்களோடு தங்கி எந்நாளும் எப்போதும் வழிநடத்தும். ஆமீன். எங்கள் அன்பு செல்வங்களே, கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றாகவும் உச்சமாகவும் திகழும் நற்கருணையை உட்கொண்டுள்ள இப்புனிதமான நேரத்தில் உங்களோடு இணைந்து நற்கருணை ஆண்டவருக்கு நன்றிப்பண் பாடுகிறோம். அருள் வாழ்விலும் மறையறிவிலும் வளர உதவிய அருட்பணியாளர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஞான பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம்.
நற்கருணை அருள் அடையாளத்தால் நீங்கள் ஊட்டம் பெற்று இருக்கிறீர்கள். இறைவனோடு இரண்டர கலந்தும் இருக்கிறீர்கள். இயேசுவின் திருவுடல் திரு இரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்து வலுவூட்ட வேண்டுமென்று இறைவேண்டல் செய்கிறோம். உங்கள் சொல்லாலும் செயலாலும் என்றும் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்க நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்காகவும் இறை இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். எசையா 49:15 சொல்லப்பட்டவாறு தாய் மறந்தாலும் மறக்காத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, என் ஆண்டவரே உமக்கு நன்றி. தாய்க்கு அன்பு வற்றி போகுமா என்னத வாக்குத்தத்த பாடல் பாடி ஆசிரியரை பெற்றுக்கொள்வாம். கைதட்டி எல்லோரும். தாய்க்கு அன்பு வற்றி போகுமா, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தாய்க்கு அன்பு வற்றி போகுமா, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் உற்சாகமாய் நம்பிக்கையோட உரைப்பாரே. குன்று கூட அசைந்து போகலாம், குகையில் கூட பெயர்ந்து போகலாம். குன்று கூட அசைந்து போகலாம், குகையில் கூட பெயர்ந்து போகலாம். அன்பு கொண்ட எங்க நெஞ்சமே அசைவதில்லை பெயர்வதில்லையே. தாய்க்கு அன்பு தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கொள்வோம். இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே என் மக்களுக்கு இந்த பலிபீடத்திலிருந்து உம்முடைய திருப்பிரசனத்திலிருந்து வழங்குவீராக. நாள்தோறும் உமையே நாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுடைய ஏழ்மை, வறுமை, போராட்டங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் நேரத்தில் உமை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர்தாமே எங்களை தப்புவித்திருக்கிறீர், தாங்கி இருக்கிறீர், சுமந்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உன்னதமான சூசையப்படைய மகிமையின் விழா நாளிலே உம்முடைய தெய்வீக வல்லமை இதோ இங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது, இந்த நாட்களில் இந்த திருத்தலத்திற்கு, இந்த ஆலயத்திற்கு வந்து போன பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, இதோ எத்தனையோ காலங்கள் உம்முடைய பரிசுத்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளை நீர்தாமே நோக்கிலே இவ்வேளையிலே கண்ணோக்குவீராக. உம்முடைய பரிசுத்த வல்லமை இதோ எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீரே ஆட்கொள்வீராக, அபிஷேகிப்பீராக, பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்களை, பிரச்சனைகளை, குறிப்பாக குடும்பத்தில் இழந்திருக்கிற சமாதானத்தை உம்முடைய தெய்வீக பிரசனத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. சமாதானத்தின் தூதர்கள் குடும்பங்களுக்கு சமாதானம் அருள்வார்களாக. ஆண்டவரே, தொழில் நெருக்கடியினால் கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களில தொழில் ஆசீர்வாதங்கள் வென்றெடுக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் என் பிள்ளைகள் ஆண்டவரை முன்னிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அருள்வீராக. இம்மட்டுமாக என் பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரை பாதித்துக் கொண்டிருக்கிற நீண்ட நாள் தடைகள், திருமண தடைகள், வேலைவாய்ப்பு தடைகள், வெளிநாடு செல்லுகிற தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், ஆண்டவரே திருமண வரன் தடைகள், சுபகாரிய தடைகளை உம் பரிசுத்த இரத்தத்தாலை நீக்கி என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே என் பிள்ளைகள் தங்கியிருக்க வீடுகளிலே உம்முடைய தூதர்கள் சென்று இதோ அங்கே தங்குவார்களாக. பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வளர்ச்சியையும் ஆண்டவரை செழிப்பையும் அங்கே உண்டு பண்ணுவார்களாக. ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே எம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய கடலை நீர் ஆசீர்வதித்து கடல் வளம் பெருகச் செய்வீராக, மீன்பாடுகள் அதிகரிக்க செய்வீராக,
செல்லுகிற மீனவர்கள் பாதுகாப்போடு ஆண்டவரே திரும்புவதற்கும் நல்ல மீன்பாடை பெற்றுக்கொள்வதற்கும் துணை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய திருவுடல் திருரத்தத்தை உட்கொண்ட இந்த அருமையான பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக, அருளால் நிரப்புவீராக, ஞானத்தால் நிரப்புவீராக. தெய்வீக வல்லமை இவர்களை வழிநடத்துவதாக. இயேசுவே, இந்த பங்கு முழுவதும் சுற்றி சூழ்ந்து உம்முடைய தெய்வீக இரக்கமும் உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா நாளில் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, இந்த வாக்குறுதியை பிடித்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் நினைக்கிற வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். கலாத்தியர் யாக்கோப்பு 2:5 இறைவாக்கு, உலகத்தின் பார்வையில் ஏழைகளாக இருக்கிறவர்கள் விசுவாசத்தினால் செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்றால் அவர் முன்குறித்த அருள் உங்களை வந்தடையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் பார்வையில் விசுவாசத்தில் செல்வர்களாக இருந்து அவர் தரக்கூடிய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி.